1 கோடி வாக்குகள் அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகா தொண்டர்கள் ஆன்லைன்ல அதுல டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி சேர்த்து தான் போடுறாங்க. 1,30,00,000 இருந்தோம். இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். அது அப்படியே ஓட்டா வருது அல்லது அதுல ஒரு 2/3 ஓட்டா வருது அப்படின்னாலே கூட டெஃபினட்டா தமிழக அரசியல்ல ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்ததான். செங்கோட்டையன் 30% அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அதான் சிவா, எனக்கு அதை ஒதுக்கி தள்ள முடியல. செங்கோட்டையனோட கருத்தை என்னால ஒதுக்கி தள்ள முடியல. தெர் இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். அவருக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்னை உண்மையிலேயே மலைக்க வைக்கிறது. நான் அதை இங்க தெளிவா பதிவு பண்றேன். பட் ப்ராப்ளம் அது ஓட்டா எப்படி மாறப்போகுது, மாறும்பொழுது அது யாரை பாதிக்க போகுது, அதுதான் இப்ப சிக்கல். அவருடைய செல்வாக்கு பற்றி எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. விஜய் போற இடங்கள்ல விஜய் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடுறாங்க. எல்லா மீட்டிங்லயுமே தாவேக்காவோட மீட்டிங்ல விஜய் இல்லாம தாவேக்கா பரப்புரை குழு ஊரா மீட்டிங் போறாங்க இல்லையா? அங்க தெரிஞ்சிருல உண்மையான மக்கள் கூட்டம் தாவேக்கா நம்பி வராங்களா இல்ல விஜய் பார்க்க வராங்களா தெரியலாம். அதாவது அந்த கூட்டத்தை பார்க்க வர கூட்டம்னு கொச்சைப்படுத்த வேண்டாம். ஓகே, மன்னிக்கணும். அதாவது நான் உங்களை சொல்லல, அந்த கருத்தை சொல்றேன். அதாவது அது அப்படி அல்ல. நான் சில பேரை பார்க்கிறேன், சில பேர் என்கிட்ட பேசுறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். நான் அவரோட ஒரு படத்தை கூட பார்த்ததில்லை. நான் இந்த மாதிரி அவருக்கு ஓட்டு போடுவேன். ஒரு மாற்றத்துக்கு ஏன் நாம் துணை போகக்கூடாது? ஏன் ஒரு மாற்றத்தை நாம் வரவேற்கக்கூடாது? புதுசா ஒண்ணு வருது, ட்ரையல் பார்ப்போங்க, முயற்சித்து பார்க்கலாமே. ஒண்ணு குடிமொழிக்கிறாரு, தவறு செஞ்சாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல மாத்திடலாம். இப்படி பேசக்கூடிய நண்பர்கள் கண்மூடித்தனமா நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றத அது எப்படி எடுத்துக்கிறது? இது நல்ல கேள்வி சிவா. இவங்க 2 பேர் மேல இருக்க வெறுப்பு, நிர்வாக சீர்கேடு, குடும்ப அரசியல், ஊழல் 2 பேருமே என்ற எண்ணம் மக்கள், பெரும்பாலான மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றம் விஜய் கொடுப்பாருன்னு அவங்க நம்புறாங்க.